வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல். சற்று முன்பு மீண்டும் தேர்தல் அறிவித்த முதல்வர் ஸ்டாலின். அனைவருக்கும் 20,000 ரூபாய். முதல்வர் ஸ்டாலின் அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. எதனால் இந்த அதிரடியான அவசரமான தேர்தல்? இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்னென்னா, அமைச்சர் பொன்முடி கைதாகிட்டார் இல்லையா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் கைது பண்ணி அவர் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி இருக்கும் புழல் சிறையில் பக்கத்தில் அவர் இருக்கும் செந்தில் பாலாஜி பக்கத்தில் இருக்கிற செல்லிலே அடைச்சிட்டாங்க அமைச்சர் பொன்முடியும் இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து அந்த தொகுதியில், அதாவது அமைச்சர் பொன்முடி பதவியில் இருந்தார் இல்லையா, அந்த தொகுதியில் இப்போது எந்த விதமான யாருமே அமைச்சர் கிடையாது. ஒரு அமைச்சர் இருந்தார். அவருக்கு கூடுதல் இவர் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருகின்றது. அதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் அறிவித்திருக்கிற முதல்வர் ஸ்டாலின். ஏன்னா பல்வேறு போட்டிகள் இருக்கும். ஏன்னா இப்போது திமுகவோட பல்வேறு முக்கிய புள்ளிகள் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிட்டு வராங்க. சொத்து குவிப்பு வழக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனைகள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தல், இந்த மாதிரி பல்வேறு சிக்கலில் சிக்கிட்டே வராங்க இவங்க எல்லாருமே. அதாவது திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே. இப்போது சற்று முன்பு கிடைத்திருக்க தகவல்படி மீண்டும் அந்த பொன்முடி அமைச்சர் பதவியேற்று இருந்த நிலையில் ஒரு தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய் என்று அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 20,000னா 3 ஓட்டுக்கு பார்த்திங்கன்னா 60,000 ஆச்சு. 4 ஓட்டு இருந்ததுன்னா 80,000 ஆச்சு. இவங்க பார்த்திங்கன்னா ஜாக்குபட் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நடுத்தர குடும்பத்தில் எல்லாருக்கும் அடிச்சிருக்கு. சற்றுமுன் கிடைத்த இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த தேர்தல் நடக்கவிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வீடியோ பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.